ஓகே, நான் லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 தான் என்னோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 17ஓட என்னோட ஓன் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+256 நமக்கு வந்து 82,900 ரூபா. நமக்கு வந்து எஸ்பிஐ கார்டு அதுக்கப்புறம் ஐசிஐசி கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6,000 வரைக்கும் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 76,900 ரூபா அந்த ப்ரைசிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி டிவைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, இதான் இந்த ஐஃபோன் 17 வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் சிம் டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 நம்ம என்ன டிசைன் பார்த்தோமோ அதே சேம் டிசைன் தான் இங்கே 17லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 16ல 6.1 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து இருக்கும். இங்கே 6.3 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஜ் கிரீன் அந்த கலர் வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த கலர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து வாங்கியிருந்தேன். இது இல்லாமல் இன்னொரு 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. லாவெண்டர், பிளாக், அதுக்கப்புறம் ஒயிட், இந்த 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம், பேக்ல வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷனுக்கு செராமிக் சீல் 2 ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இருந்தாலும் நம்ம டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் பேக் கேஸ் வந்து போட்டு வச்சுக்கிறது இன்னும் சேஃபாக இருக்கும். தென் IP68 வந்து இருக்கு. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. நம்ம வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 127 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் ஐஃபோன் 16ல வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே இருந்துச்சு. பட் இந்த டைம் ஐஃபோன் 17ல வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கு. தென் HDR10+ அதுக்கப்புறம் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த கலர்ஸ்லாம் வந்து பாருங்க நல்லாவே இருக்கு. பிளாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கு. 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. தென் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு அந்த ஆன்டி கிளார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ரெஃப்ளெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும். தென் ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருந்துச்சு. S24 Ultra கம்பேர் பண்ணும்போது ஆப்டிக்ஸ் வந்து ஐஃபோன் 17 நல்லாவே இருக்கு. தென் டிஸ்பிளேயோட பெசல்ஸ் வந்து பாருங்க 4 சைடு நமக்கு வந்து ரொம்ப மினிமலான பெசல்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு இந்த டிவைஸில் பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3692 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஒயர்டில் நமக்கு வந்து 40 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பட் ஆப்பிளோட அந்த அஃபிஷியல் சார்ஜர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை. நம்ம கூடிய சீக்கிரமே தேர்ட் பார்ட்டி சார்ஜர்லாம் வரும். இல்லை அதுவே வந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 25 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிவைஸோட ஒரு குயிக் சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்தலாம். நான் யூஸ் பண்ண சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 45 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணேன். கேபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிளாக யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம டிவைஸில் வந்து 2% சார்ஜ் வந்து இருக்குது. நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்னு பார்த்தலாம். இப்போ கரெக்டாக நமக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. 28%க்கான பேட்டரி வந்து ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் ஜஸ்ட் 20 மினிட்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51%க்கான பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. இப்போ நம்ம டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. 36% வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது டெம்பரேச்சரு. 30 மினிட்ஸில் நமக்கு வந்து 70%, 40 மினிட்ஸில் நமக்கு 81%, 50 மினிட்ஸில் 87%, 1 ஹவரில் நமக்கு வந்து 94% கிட்ட ஏறிடுச்சு. ஃபைனலாக 100% ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 12 நிமிஷத்தில் வந்து பார்த்தா 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிருச்சு. இப்போ இந்த டிவைஸோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம 20 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தா 15% வந்து பார்த்தா கிராஸ் ஆயிடுது. சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாருங்கள், நான் இப்போ 95% யூஸ் பண்ணும்போது 7 hours 8 minutes கிட்ட வந்து பார்த்தா கிடச்சிருக்கு. இன்னொரு நாள் வந்து பாருங்கள் 93% யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் 6.5 மணி நேரம் வந்து பார்த்தா கிடச்சிருக்கு. ஸோ அன்றைக்கி நான் வந்து பார்த்தா கொஞ்சம் கேம் பிளே அதுக்கப்புறம் கேமரா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணோம். தென் மல்டி டாஸ்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த பேட்டரி பேக்கப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த டிவைஸோட ஸ்க்ரீன் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுவலாக யூசேஜ் பண்ணுறோன்ற போது நமக்கு 8 hours மேலே வந்து பார்த்தா கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 8 hours நம்ம கிடைக்கலாலும் ரொம்ப கம்மியாக போட்டாலும் 7 மணி நேரம் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுது. இல்லை நீங்கள் கொஞ்சம் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, கேம் பிளே கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற போது அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியோட ஸ்க்ரீன் அண்ட் டைம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ கேஷுவலாக யூசேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். 1 டேக்கான பேட்டரி லைஃப் இந்த டிவைஸில் வந்து இருக்குது. நீங்கள் பேட்டரி பற்றி இந்த டிவைஸில் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் நமக்கு எதுவுமே வந்து கிடையாது. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டார்ச் வர்றது, தென் அதுக்கப்புறம் சைலண்ட் ப்ரொஃபைல் அதெல்லாம் சுவிட்ச் ஆகலாம் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கு கீழே நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து இருக்குது. இங்கே சிம் ட்ரே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் சிம் தான் போட முடியும். இன்னொரு சிம் நமக்கு வந்து இப்போ இ சிம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
தென் கீழே நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. இது நமக்கு வந்து பார்த்தா USB 2.0 தான். தென் ரைட் சைடில் நமக்கு வந்து பார்த்தா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு அந்த கேமரா பட்டன் வந்து இருக்குது. இந்த பட்டன் நம்ம ஜஸ்ட் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் கேமராவில் இருக்கும்போது அந்த பட்டன் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷட்டர் பட்டனை யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது அந்த பட்டனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அது நம்ம ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸில் வந்து லென்ஸ் ஃபீச்சர் வந்து பார்த்துருப்போம். அதாவது சர்க்கிள் டு சர்ச் அது வந்து பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 5G நல்லா ப்ராப்பராக கிடச்சி எந்த பிரச்சனை வந்து கிடையாது. கால் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. தென் Wi-Fi 7 வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 6 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் A19 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட டெஸ்ட் ரிசல்ட் வந்து பாருங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நான் எங்கேயும் லேக் அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணவே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. தென் கேம் பிளே பொறுத்த வரைக்கும் BGM நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. எங்கேயும் ஃப்ரேம் ட்ராப்ஸில் எதுவுமே கிடையாது. கேம் பிளே பண்ணும்போது ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் சின்ன ஒரு வார்ம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. தென் மற்றபடி நார்மல் யூசேஜுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஹீட்டாக கிடையாது. மேக்ஸிமம் 30 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டிங் வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் iOS 26 வந்து வருது. இந்த iOS 26 நமக்கு வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. பட் ஆனால் ஒன்ஸ் அந்த டிவைஸ் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா சூப்பராக வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபோன் ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டு கான்டாக்ட் கீபேடில் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த கிளாஸ் எஃபெக்ட் வந்து பார்த்து நல்லாவே இருந்துச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த கண்ட்ரோல் சென்டர்லேயும் அந்த கிளாஸ் எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கிளாஸ் டிசைன் பிடிக்கல அப்படின்னா நம்மளால் ரெடியூஸ் வந்து பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா ஆக்சஸபிலிட்டி அங்கே நம்ம டிஸ்பிளே அண்ட் டெக்ஸ்டைஸில் வந்து பார்த்தா ரெடியூஸ் டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும். அதை நம்ம எனேபிள் பண்ணும்போது வந்து பார்த்தா டிரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாகுது. பட் அந்த கிளாஸ் டிசைன் வந்து பார்த்தா பார்க்க நல்லாவே இருக்குது. தென் இந்த iPhone 17 நமக்கு வந்து பார்த்தா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பெருசாக எதுவும் கிடையாது. லைக் நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தா ரைட்டிங் டூல்ஸ் அது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கால் பேசும்போது வந்து லைவ் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து ரொம்ப கம்மியான லாங்குவேஜ் தான் நம்ம சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேமரா பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா சர்க்கிள் டு சர்ச் நம்ம முதல்ல சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, இன்னொரு 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்குது. தென் ஃப்ரண்ட்டில் நம்ம 18 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு கொயர் சென்சார். இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் வந்து பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பிரைமரி லென்ஸ் எடுத்தது. ஃபோட்டோட அவுட்புட் வந்து பாருங்கள் நல்லாவே இருக்குது. இமேஜஸ் நல்லா டீட்டெயில் வந்து இருக்குது. 2x வரைக்கும் நம்மளால் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணிக்க முடியும். தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். தென் அல்ட்ரா வைட் லென்ஸ் வச்சு நம்மளால் மேக்ரோ ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்க முடியும். தென் போர்ட்ரேட் இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா ப்ராப்பராக வந்து இருந்துச்சு. போர்ட்ரேட் இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா S24 ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். சைட் பை சைடு வந்து பாருங்கள். இங்கே நமக்கு அந்த iPhone 17 இருக்கிற அந்த போர்ட்ரேட் வந்து பார்த்தா நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு. எனக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சு. இங்கே சாம்சங்கில் வந்து பார்த்தா பிளர் வந்து நல்லா டெப்த்தாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த லுக் வந்து பிடிக்கல. எனக்கு அந்த iPhone 17 இருக்கிற அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நல்லாவே இருந்துச்சு. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம லோ ரேட் எடுத்த ஃபோட்டோஸ் அவுட்புட் வந்து பாருங்கள் ஒரு டீசெண்டாக இருக்குது. தென் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஸ்கொயர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபி கேமராவில் குரூப் ஆஃப் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தா அதுவே அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்னும் நம்ம நிறைய பீப்புள் வந்து பார்த்தா ஒரே டைமில் கவர் பண்ண முடியும். தென் vlog எடுக்கிறதுக்கு நம்ம டிவைஸ் வந்து பார்த்தா லேண்ட்ஸ்கேப்பில் எடுப்போம். பட் இந்த போர்ட்ரேட்டில் வச்சு நம்மளால் லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஜஸ்ட் போர்ட்ரேட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து பார்த்தா லேண்ட்ஸ்கேப் இப்படி திருப்ப கிடையாது, ஜஸ்ட் இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 4K 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஸோ ஃபுட்டேஜ் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. அல்ட்ரா வைட் லென்ஸ்லையும் 4K 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டைம் iPhone 16 கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து பார்த்தா அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பேஸ் வேரியண்ட்டே நம்ம 256GB வந்து வச்சிருக்காங்க. தென் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. தென் இந்த ப்ரோ டிவைஸில் இருக்க செராமிக் சீல் 2 ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 17 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம சேல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். அப்போ வாங்கும்போது வந்து இப்போ இன்னும் கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் நான் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.